இல்ல அடிச்சிருக்கிறீங்க டீச்சர். அங்க கண்ணாடியில எல்லாம் காயமா இருக்குது. இடத்துல கண்ணாடியில காயமா இருக்குது, தலையெல்லாம் வீங்கி இருக்குது டீச்சர். நீங்க நான் உங்களுக்கு சொன்னா டீச்சர் அடிக்கிறதா இருந்தா நீங்க கையில காலை அடிக்கலாம் தானே டீச்சர். கையிலையும் காலில் அடிச்சா பிள்ளை அங்கால எல்லாம் ஓடினா சில நேரம் பட்டிருக்கும். உங்களோட பிள்ளைக்கா இங்க ஏதாவது காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. ஆனா அவன் கூட தெரியாம நிக்கிறான், நாளைக்கு வந்து கூட்டிட்டு போவோம். என்ன டீச்சர் சும்மா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வணக்கம். வணங்கிட்டு என்னுடைய அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்திற்கு என்னுடைய அன்பார்ந்த இந்த நிற வந்தனங்கள். நான் கொக்கிக்குமார். இங்க வாங்க டீச்சர். மாதா பிதா குரு தெய்வம். நீ கடவுளா இருந்தாலும் கூட முதல்ல அம்மா அப்பா, அதுக்கு பிறகு உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த குரு, அதுக்கு பிறகுதான் கடவுள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருந்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு முகம் தலையெல்லாம் காயம் வர அளவு அடிக்கிற அந்த உரிமையை உங்களுக்கு முதல்ல யார் கொடுத்தது? இலங்கையினுடைய கல்வி திணைக்களம் மற்றும் இலங்கையினுடைய ஆசிரியர் திணைக்களத்தினுடைய அந்த கோட்பாட்டின்படி ஒரு குழந்தைக்கு ஒரு மாணவனுக்கு அடிப்பதே மிக தவறு. ஆனால் நீங்கள் அதையும் மீறி அடிச்சிருக்கிறீங்க. சரி, நான் உங்களோட வழிக்க வாரேன். நீங்கள் அடிச்சிட்டீங்க. ஆனா அப்படி அடிக்கிறதா இருந்தாலும் கூட அந்த நீங்கள் கையை தூக்கி அந்த பிரம்ப ஓங்கி அடிக்கும் பொழுது உங்களோட கை 90 பாய்க்கு மேல பின்னுக்கு போக கூடாது, தெரியுமா? 2006ஆம் ஆண்டு அந்த சட்டம் போட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைய ஓட ஓட அடிச்சு விரட்டி இருக்கிறீங்க. அந்த புள்ள ஓட வலிக்கிட்டு இருக்கு, உங்களோட அடி தாங்க இல்லாம. அப்ப எந்த அளவு அந்த புள்ள மன அழுத்தத்துக்கு ஆளா இருக்க மாட்டேங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற என்ன சொன்னீங்க? உங்களோட பிள்ளைக்கா இங்க ஏதாவது காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. எங்க கூட்டிட்டு போக சொல்றீங்க? இதென்ன உங்க அப்பா கட்டின ஸ்கூலா அது? நீங்கள் எந்த அரசாங்கத்துக்கு கீழே, நீங்கள் எந்த பாடசாலைக்கு உள்ளே ஒரு ஆசிரியராக பதிந்து நீங்க கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்களோ அதே சிறுவனும் அதே அரசாங்கத்துக்கு கீழ் தான், அதே பாடசாலைக்கு கீழ் தான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு இதே பாடசாலையில் என்னென்ன சம உரிமை உள்ளதோ அதே முழு உரிமையும் அந்த சிறுவனுக்கும் உள்ளது. வெறுமனே உங்களுக்கு மட்டுமில்லை இந்த கருத்து. இந்த இலங்கையில ஒட்டுமொத்த சிறுவர்களையும் வகுப்பறையிலே கண்டிக்கிறோம் என்ற பெயர்ல அடிச்சு கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் தான். வேற என்ன சொன்னீங்க டீச்சர்? எழுத்து தெரியாம நிக்கிறான். ஆனா அவன் தெரியாம நின்றா அடிக்காம கொஞ்சிறதோ. ஆனாக்கு பிறகு ஆவணா என்னன்னு சொல்லி அந்த புள்ள இன்றைக்கு வரைக்கும் தெரியாம இருக்குன்னு சொன்னா அது அந்த புள்ளையிடதாப்பா. அல்லாவிடில் ஆனாக்கு பிறகு ஆவணாதான் என்று தெரியாம இருக்கிற அளவு அந்த புள்ளைய வச்சிருக்கிறது ஆசிரியராகிய உங்களோடதாப்பா. உங்களோட பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல, கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க என்ன மைத்துக்கு டீச்சர் என்று சொல்லி இந்த வகுப்பறையில சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க எதுக்காக சேர் போட்டு வாத்தியார் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஒன்று சொல்ற மடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள், நாளைய இளைஞர்கள் வருங்கால தலைவர்கள். அதே வருங்கால தலைவர்களுடைய கைகளில் தான் உள்ளது நமது தமிழ் ஈழத்தினுடைய வருங்கால தலையெழுத்து. அதாவது சுவாசம் உள்ளவரை நல்லதொரு ஆசான் உன்னருகே இருந்தால் சமமாகும் வரை யாவும் உனக்கு சுகமே என்று சொல்வார்கள். உங்களெல்லாம் பார்த்தா நல்ல ஒரு ஆசான் மாதிரியே டீச்சர் தெரியுது, சொல்லுங்க பாப்போம் கேட்போம். ஆகவே முதலில் இந்த பிரச்சனையை கண்டறிந்து இதை ஒரு பேசுபொருளாக மாற்றி இந்த சம்பவத்திற்கு எதிர்கருத்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏனென்று சொன்னால் நேற்று அந்த ஆசிரியை கைது செய்து விட்டார்கள். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறமிக்க நந்தமல் உள்ளத்தில் பையன் நடுநடங்கும் பின் தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரலெடுத்து கூவாயோ கருங்குயிலே. இளைஞர் துடிக்கின்றார், தமிழனின் நிலையெண்ணி கலைஞர் அடைகின்ற கேடுபறார். இங்கு விளையாட வேண்டாமே, ஆள வந்தார் களை நீக்குக என்று கூவாயோ கருங்குயிலே என்று பாடுறான் நமது பாட்டன் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இந்த பதிவு அந்த கைதான ஆசிரியருக்கு மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கு தான். அடிவா விளையம் கொள்ளுங்க. இதுக்கு பிறகு ஈழத்தில் உள்ள எந்த ஒரு ஆசிரியராவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எந்த ஒரு குழந்தைக்கோ எந்த ஒரு மாணவ மாணவிக்கோ நீங்கள் கை வைப்பீங்களா இருந்தா இந்த போலீஸுக்கு போறது, இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு போறது, இப்படிதான் நாங்கள் தெரிய மாட்டோம். மக்கள் மத்தியில கூப்பிட்டு இருத்தி வச்சு அந்த ஆசிரியர்களுக்கு மக்கள் மத்தியில பகிரங்க தண்டனை நாங்க கொடுப்போம். என்னன்னு சொன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல. அதாவது தண்டனைகளுடைய அந்த விகிதாசாரம் அதிகரிக்கும் பொழுதுதான் குற்றங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவடையும். இங்க இந்த மயிலேண்டு கொண்டு வந்த மாட்டா, மயில் இறங்க போடாது, கையை விட்டு புடிங்கி எடுக்கணும்டா. ஆகவே அடிச்சா திருப்பி அடிப்போம்டா. அடங்க மறு அத்து மீறு அடங்கு அல்லது அடக்கப்படுவாய். அடே அந்த இதுகளை கேட்டு போட்டு இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் யாரும் போயிட்டு டீச்சர்ஸுக்கு யாரும் கை வச்சுறாங்கடாப்பா. உங்களுக்கு யாரும் கை வச்சா எங்கள்கிட்ட சொல்லுங்க. இப்ப இந்த அடிவான போடி எனக்கு எத்தனை வயசு? வெறும் 7 வயசு. ஆனால் உலகத்திலேயே கல்வியில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய பின்லாந்து அங்க குழந்தைகளை 8 வயசுக்கு பிறகுதான் பள்ளிக்கூடத்திலே கொண்டே சேர்க்கிறான். கல்வியில 2வது இடத்துல இருக்கிற வடகொரியா விளையாட்டு முறை கல்வி மற்றும் கலைத்துறை கல்வியை கொண்டு வரான். கல்வியில 3வது இடத்துல இருக்கிற ஜப்பான் தொழில்முறை கல்வியை கொண்டு வரான். அதுபோல உலகத்திலேயே கல்வி தரத்தில் முதல் 74 இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுகளும்
தங்கள் குழந்தைகள் மீது யாருமே கை வைப்பதில்லை. ஆனால் 75வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இலங்கை நமது குழந்தைகளை படாத பாடுபடுத்துகிறது. இந்த 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்து நீ என்ன பண்ண போற சொல்லு? 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்து நீ என்ன பண்ண போற? ஐயா காமராஜர் என்ன பள்ளிக்கூடமா போனாரு? அவர் ஆளாத ஆட்சியாடா? கருணாநிதி வந்து ஒரு துரோகி தான். துரோகியா இருந்தாலும் கூட அவன் ஒரு தமிழ் அறிஞன்டாப்பா. அவன் எழுதாத எழுத்துக்களா? அவன் என்ன பள்ளிக்கூடமா போனா? சச்சின் டெண்டுல்கர் 10th ஃபெயில்ராப்பா. அவன் அடிக்காத சிக்சரா? அதுக்காக யாரையும் படிக்க வேண்டாம், பள்ளிக்கூடம் போக வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா படிப்புல முதலிடம் வந்தாதான் அது மட்டும்தான் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும்ன்றது இங்க ஒரு கட்டுக்கதை. எத்தனை யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம ரோட்ல நிக்கிறான்னு நான் காட்டவா? எத்தனை டிகிரி ஹோல்டர்ஸ் டீ கடைக்கு போயிட்டு டீயை இந்த அம்மையை அடிச்சுட்டு எத்தனை ஆபீஸா ஏறி இறங்கி வேலை இல்லாம வீதிகள்ல சலிச்சு போய் நிக்கிறான்னு நான் காட்டவா? 2017ஆம் ஆண்டு நான் ஈழத்தில் இருக்கும் பொழுது வேலை இல்லாதவருடைய வீதம் வந்து ஒருமனை 19 விதமாக காணப்பட்டது. ஆனால் 2024ஆம் ஆண்டு தற்பொழுது அந்த வேலை இல்லாதவருடைய வீதம் வந்து 26 விதமாக காணப்படுகின்றது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதே படிக்காத 1-2 பேர் 4-5 கடைக்கு முதலாளியா இருக்கா. பில்கேட்ஸ் வந்து வெறும் யூனிவர்சிட்டி கூட முடிக்கல, ஆனா இன்றைக்கு அவன் உலகத்துக்கே கணனையை வித்து கொண்டிருக்காண்டா. KFC தாத்தா இவர் என்னடா படிச்சாரு? இந்த தாத்தா உலக கோடீஸ்வரர் ஒருத்தர் வரும்போது அவருக்கு வயசு 76. அதுக்காக நான் வந்து இப்ப யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லல. படிக்காம சாதிச்சவன் 10 பேர்னு சொன்னா, படிச்சு சாதிச்சவன் இந்த உலகத்துல கோடி பேர்ரா. எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லா பிள்ளைகளும் சமமாக படிக்க வேண்டும், எல்லா பிள்ளைகளும் சமமாக முன்னேற வேண்டும். இங்க போட்டி என்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. யாரு முதலாவது யாரு இரண்டாவது என்று இருக்குமா இருந்தா அது பிள்ளையோட மனதை பாதிப்படைய செய்யும். இந்த ஆசிரியர்மார்களே உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்கடா. எந்த ஒரு ஆசிரியராவது உங்களுடைய வகுப்பறையில எல்லா பிள்ளைகளும் சமமாக முன்னேற வேண்டும் என்று யாராவது நீங்க நினைக்கின்றீர்களா? இல்ல. யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கடா நீங்க எல்லாம் பாக்குறீங்க. இதே உங்களோட வகுப்புல யாராவது ஒரு புள்ள பாடினாலோ கவிதை சொன்னாலோ ஆடினாலோ பாட்டு டான்ஸ் கவிதை ரெண்டு அந்த பிள்ளைய மற்ற பிள்ளைகளுக்கு முன்பு அவமானப்படுத்தி தலையில கூட்டி அந்த பிள்ளையை கண்டித்து வகுப்பறைக்கு வெளியே அந்த பிள்ளைய முட்டுக்கால இருத்தி வைத்து எல்லோரும் பார்க்கும்படி அவமானப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களாடா இங்க கணக்கு பேர் இருக்கிறீங்க. அப்படி வகுப்பறைக்கு வெளியே முட்டுக்கால இருக்க வச்ச படியம் தான்டா இந்த கொக்கிக்குமாரம். வடிவா விளையம் கொள்ளுங்க ஆசிரியர்களே. கல்வி என்பது 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுப்பது அல்ல. ஒரு மாணவனுடைய தனி திறன் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதே கல்வி. ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குமாடா. அந்த மாணவனுக்கு உள்ளுக்கு இருக்க அந்த திறமையை கண்டுபிடிச்சு அவன் அந்த துறையில ஒரு சிறந்தவனா வெளிக்கொண்டு வரதான் ஒவ்வொரு பாடசாலையின் கடமை, ஒவ்வொரு ஆசிரியர் தலையாய கடமை. மற்றது இந்த பதிவு வந்து எங்களுடைய ஈழத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் எதிரானது அல்ல. ஏனென்று சொன்னா எல்லா ஆசிரியர்கள் மீதும் உங்களால் வந்து முழுமையான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்க இயலாது. அவங்களுக்கும் ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை. அவையிலும் இனி தங்களோட குடும்பத்தை பார்க்கணும், தங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இனி அவையிலும் விடிய 3 மணிக்கு எழும்பி வீட்டு விடலாம் முடிச்சு போட்டு பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவையிலெல்லாம் வேலைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இனி அவையிலும் பரபரப்பா வலிக்கிட்டு பள்ளிக்கூடம் வந்தா அங்க 8 மணித்தியால வேலை, அதுல 30 நிமிடம் இடைவேளை. ஒரு நாளைக்கு 8 பாடங்கள் 8 வகுப்புகள், 40-50 பிள்ளைகள் ஒரு வகுப்புல எல்லாரோடையும் கத்து இப்படியே 1 மாசம் முடிஞ்சா வேலைக்கேற்ற சம்பளம் இல்ல. 50-60 மிஞ்சி போனா 80. ஆனால் இலங்கையில தற்பொழுது ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்வதற்கு மினிமம் 1 லட்சமோ 1.5 லட்சமோ தேவை. அப்ப இந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யறேன்னா டியூஷன் கிளாஸ் கொடுக்க வலிக்கிட்டு இருந்தேன். பள்ளிக்கூடம் முடிஞ்சு சரியா 3 மணிக்கு வீட்டை வந்தா 4 மணில இருந்து இரவு 11 மணிக்கு வரைக்கும் கிளாஸ். அதே டீச்சர்ஸுக்கு இப்படியே ஓய்வே இல்லை. தொடர்ந்து கிளாஸ் பிள்ளைகளுடைய கிடந்தா மன அழுத்தம் வந்து கோவத்தை பிள்ளைகளை காட்ட முடியாம அவர் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு என்னத்துக்காக டியூஷன் கிளாஸஸ்? பள்ளிக்கூடம் போய் படிச்சிடாத ஒரு பிள்ளை டியூஷன் கிளாஸ் போய் மட்டும் நல்லா படிச்சிருமா? சம்பள பற்றாக்குறையால அனைத்து ஆசிரியர்களும் இந்த டியூஷன் கிளாஸஸை குடிக்கணும். அதுபோல அனைத்து மாணவர்களும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வித்தரம் முக குறைவாக உள்ளதால் அவர்களும் டியூஷன் கிளாஸுக்கு போக வழிகிடல. அப்ப இங்க உள்ள அடிப்படை பிரச்சனை யாருல? ஆசிரியர்களையா அல்ல அவருடைய மாணவர்களையா? 2 பேரும் இல்ல, அரசாங்கத்துல, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கத்துல. அதைத்தான் ஏன் நாங்களும் சொல்றோம், இந்த ஆட்சி அதிகாரங்களை எங்களை போல இளைஞர்களோட கையில ஒப்படைங்க. வரும் 5 வருஷத்துல இந்த நாட்டை நாங்கள் மாத்தி காட்டுறோம். வரும் 5 வருஷத்துல நாங்கள் இந்த நாட்டை உலக வல்லரசை நாங்கள் மாத்தி காட்டுறோம். மற்ற இந்த அடியாத மாடு படியாது, இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அடிக்காம இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அட தம்பி கொஞ்சம் வாங்கடாப்பா. அதாவது அன்பிற்கு முன்றோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசர்த்தாலும் என்று பாடுறாங்களுடைய வள்ளுவர். அதாவது நீங்கள் அடிச்சு சொல்லி கூட கேட்காத ஒரு புள்ள நிச்சயமாக நீங்கள் அன்பாக சொன்னால் அந்த புள்ள நிச்சயமாக கேட்பான், நிச்சயமாக படிப்பான். அஞ்சறிவுள்ள ஜீவன்கள் கூட நாங்கள் அன்பா சொன்ன அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படும். ஆகவே ஈழத்தில் உள்ள ஆசிரியர்களே, இந்த மாணவர்களுக்கு எதிராக அடியை பயன்படுத்தாமல் அன்பை பயன்படுத்துமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
அடே தம்பிகளா தங்கச்சிகளா சொல்ல மறந்து போட்டேன், அண்ணன் ஒரு யூடியூப் சேனலோட திறந்திருக்கேன்டாப்பா. அந்த சேனலோட லிங்கை வந்து இந்த டிக்டாக் பயோல நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் மறக்காம போய் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற அந்த பெல் பட்டனை டிங் டிங் டிங். இது ஓயா தலைகள் சார்பாக கொக்கிக்குமார் எங்களுடைய உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு மற்றும் தமிழ் விடுதலை புலிகளுக்கு, இன்னுமாக சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி விடுதலைக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.